Hello friends, welcome to Blissful Life. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல கேபேஜ் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேபேஜ் பக்கோடாக்கு 1/4 கிலோ கேபேஜ் இந்த மாதிரி நீட்டா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாவை சின்னதா கட் பண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுல மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணிலாம் எதுவும் ஆட் பண்ணாமல் அப்படியே இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இதில் 100 கிராம் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவை சேர்த்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுலேயே தண்ணி வரும், ஸோ தண்ணி ஆட் பண்ணாமல் அப்படியே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது இதில் நல்லா சூடாக காசின எண்ணெயை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் இந்த எண்ணெயை இந்த மாதிரி ஆட் பண்ணோன்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக தண்ணி இதில் தெளித்து நல்லா இந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். இப்போ மாவு பிசைஞ்சு ரெடி ஆகிடுச்சு. இதை சூடான எண்ணெயில் போட்டு செஞ்சு எடுத்துடலாம். பக்கோடா போடுறதுக்கு முன்னாடி ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு போடும்போது லோவில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பக்கோடாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது கொஞ்சம் வெந்திருக்கு, இது இன்னும் கொஞ்சம் வெந்ததுமே வெளியில் எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சிடலாம் இந்த ரெசிபி. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இது நல்லா கலர் வந்துருச்சு. இதை திருப்பி போட்டு வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான கேபேஜ் பக்கோடா ரெடி. கேபேஜ், ஆனியன் இருந்தாலே போதும். இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதே மாதிரி மற்ற இருக்க மாவு எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணி வெளியில் எடுத்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.